இப்போ வந்து பொதுவாவே என்ன தெரியுமா நடக்குது அப்படின்னா, எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸும் என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம போய் ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம குழந்தைகள விட்டுட்டா, ஸ்கூல் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் குடுக்கும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு குழந்தைக்கு, இல்ல உடல் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு குழந்தைக்கு, டிசிப்ளினா வீட்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு தான் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் பாடம் சொல்லிக் குடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம மறந்துட்டோம். அதனால ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, அகாடமிக் எஜுகேஷன் அதாவது எழுதுறது, படிக்கிறத வந்து ஸ்கூல் சொல்லிக் குடுத்துர்றாங்க. ஆனா உட்கார வைக்கிறது, கவனிக்க வைக்கிறது, அவங்கள ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வைப்போம் இல்லையா? அந்த டிசிப்ளின் நம்ம வச்சுக்கலாமா? அந்த டிசிப்ளின் நம்ம வீட்ல பண்ணா மட்டும் தான், அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல போய் படிக்கும் அப்படின்றத நம்ம கட்டாயம் வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட.